பாத்திர மகிமையுமக்கே எந்தன் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே எந்தன் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. For you are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great, there is no one else like you. There is no one else like you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருட ஆரம்பத்தில் உம்முடைய கரத்து எங்கள் மீது வையும். அப்பா, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, எங்கள் வழிகளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய முகம் எங்களுக்கு வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருப்பதாக ஆண்டவரே. இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி அப்பா, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்கள் குடும்பங்கள் மீது நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுதே அப்பா, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய தைலம் ஆண்டவரே அவர்கள் சிரசின் மீது இறங்குவதா உடைய கருத்துல ஒப்புக்கொடு. இன் ஜீசஸ் நேம். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புதிய ஆண்டின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தில் இயர் ஆஃப் அபண்டன்ஸ். ஸோ கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நமக்கு உபாகமம் 28:12 எழுதினபடி, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயாக, கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல மழை வர்ஷிக்க பண்ணுவார். அது மட்டும் இல்லை, நீங்க கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்துல தேவனுக்கு ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது. அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இந்த ஆண்டில் ஆண்டவர் கடந்து வர பண்ணுவார். நிறைய ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். இங்க 5 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஏற்ற நேரத்துல மழை வர்ஷிக்க பண்றது. உங்க தேவையான நேரத்துல, உங்க தேவைகளான நேரத்துல ஆண்டவர் அநேக நன்மைகளை உங்களுக்கு வர பண்ணுவார், கட்டளையிடுவார். ஸோ ஏற்ற நேரத்தில், உங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். 2வது நம்ம பார்க்குறது என்னன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் மிகவும் அவசியம் நமக்கு. ஏனென்றால் மனிதர்கள் ஆசீர்வாதம் கொடுப்பதை காட்டிலும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் விசேஷ வண்ணமான ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் தம்முடைய உங்க வேலை செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். உனக்கு வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா. 3வது நம்ம பார்க்குறது, வானத்தை உங்களுக்கு திறந்து சகல நன்மைகள் கடந்து வர செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மறைவாக இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தெரியப்படுத்துவார். நீங்க கடன் வாங்காம நீங்க என்ன பண்ணுவீங்க? அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க. நீங்க கடன் கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். யூ வில் நாட் borrow, பட் யூ வில் பி a giver, யூ வில் பி a lender. ஸோ ஆண்டவர் கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த உபாகமம் 28:8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பார்த்தீங்களா?
உங்க களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். உங்க ஸ்டோர் ஹவுஸ், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் இருக்கும். உங்க ஸ்டோர் ஹவுஸ், உங்க தேவைகளுக்கும் மிஞ்சி சேர்த்து வைக்கத்தான் ஸ்டோர் ஹவுஸ். நம்ம தேவைகளுக்கு மிஞ்சி ஆண்டவர் அதிகமான அபிரிதமான ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார். உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கொடுக்கிற இடம், உங்கள் தஞ்சமிடம், உங்கள் இருப்பிடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடங்களிலே ஆசீர்வதிப்பார். அதுவும் இல்லாம அந்த 1 ராஜாக்கள் 17:14 பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உங்க களஞ்சியங்கள் நிரம்பி வழியும், எண்ணெய் நிரம்பி வழியும். உங்க மாவு, ஃப்ளவர் குறைவதே இல்லை, தானியங்கள் குறைவதே இல்லை, ஆகாரம் குறைவதே இல்லை. ஆண்டவர் இந்த வருடம் கொடுக்கிறார் வாக்குத்தத்தம். ஒருவேளை நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை துக்கத்தில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், துயரத்தில் இருக்கலாம். பட் God is promising that this year will be a year of bountiness. God will supply beyond the blessings. ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அபரிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம இந்த காலகட்டத்துக்கு போய்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு தேவைக்கும் அதிகமாக செலவு அதிகமாக இருக்குது. தேவைக்கு குறைவாக நம்ம சம்பளம் இருக்குது. தேவை அதிகமாக இருக்குது, சம்பளம் குறைவாக இருக்குது. நம்ம தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைத்தால் கர்த்தர் மீது நம்பிக்கை வைங்க. இந்த ஆண்டில் நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக அவர் உங்கள் காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப எஜுகேட்டடாக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப அப்ராப்ரியேட் இன் ஆல் திங்ஸ். பட் உங்களுக்கு சர்டன் டைம்ஸில் உங்கள் டேலண்ட் உங்களுக்கு உதவி செய்யாது. சர்டன் டைம்ஸில் உங்கள் எஜுகேஷன் உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு உதவி செய்யாது. சர்டன் டைமில் நீங்கள் எதிர்பார்க்குற விதமாக உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது இல்லை. அது எப்படின்னா பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைப்பது கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பட் see there are people who do more hard work. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஆனால் அவங்களுக்கு அவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க் நிமித்தம் அவங்களுக்கு பலன் கிடைப்பது கிடையாது. ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம நினைப்போம், ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னுடனே இல்லை. கடவுளே கிடையாது. நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஒருவேளை உங்கள் நேரம் உங்களுக்கு அன்சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் டைம் சீசன் நேர தலைமுறையாக எதிர்மறையாக இருக்கலாம். பட் God is with you. That's what God is telling you, that I am with you. I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் இந்த வருடத்துல உங்களுக்கு நன்மைகளை காண செய்ய போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் உங்களுக்காக திறக்க போகிறார். நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா ஏமேன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்க ஆண்டவர் நம்ம தரித்திரத்துல நம்மை சந்திக்கிறவராயிருக்கிறார். நம்ம விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நன்மைகள் கடந்து வர பண்ணுகிறார். A good treasure God is going to open and bless us. அவர் பண்ட சாலையிலிருந்து திறந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். நீங்கள் விசுவாசிகளாகிய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் நிச்சயமாக அந்த காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். If you believe, God will turn your curse into blessing and you can see with your eyes. உங்கள் கண்களால் மாத்திரம் நீங்க அதை காண போறீங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த ஆதியாகமத்துல ஆண்டவர் ஆதாமும் ஏவாளுக்கும் அவர்கள் தேவைகளை சந்தித்தார். அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். ஒரு மனுஷனுக்கு 3 காரியங்கள் தேவை: உண்ண உணவும், உடுக்க உடையும், தங்க இடமும் தேவை. ஆண்டவர் அதை எல்லாம் ப்ரொவைட் பண்ணார். பாருங்க, குட் கார்டன் ஆஃப் காட், அ குட் ஷெல்டர் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். 5000 பேர்களுக்கு ஆகாரம் இல்லை என்று தேவன் அறிந்து அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த 5000 பேர்களுக்கு
நிரம்பி வழியிற அளவுக்கு வயிறு நிறைய ஆண்டவர் திருப்தியாக்கி அவர்கள் தேவைகளை சந்திக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் 12 கூடையும் நிரம்பி வழிய செய்தார். ஆண்டவர் உங்கள் வீட்டில் உங்கள் கஷ்ட காலத்தை மாற்றுவார். நிச்சயமாக நீங்க நம்புங்க, விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு நல்லதை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் கடந்து வர பண்ணுவார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவரை நீங்க தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6 ஆண்டவர் சொல்லியிருக்கார். அருமையாக seek first the kingdom of God. Hallelujah. And all this blessing shall be added unto you. எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நன்மைகளும் நீங்க தட்டிட்டு போறீங்க. ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்க கூடவே தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. லூக்கு 12:24 பாருங்க, பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆகாயத்துல பறக்கிற பறவைகள் அறுவடை செய்வதில்லை, விதைக்கிறது இல்லை, அறுப்பது இல்லை, நாளைக்கு என்னத்தை உண்ணுவோம், நாளைக்கு என்னத்தை உடுப்போம் என்று அவர்கள் எதையும் யோசிப்பதில்லை. ஆனாலும் பரம தகப்பன் அவர்களை போஷிக்கிறதை போல உங்களை ஏற்ற நேரத்துல ஆண்டவர் போஷிப்பார். ஹல்லேலூயா. உங்க தேவைகள் சந்திப்பார், தேவைகளுக்கு அதிகமாக சந்திப்பார். Hallelujah. Hallelujah. You're more valuable than this little sparrow and God is watching you. Hallelujah. 1 ராஜாக்கள் 17:15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளின்படி செய்த அந்த சகோதரி ஜரஃபாத் விதவைக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைப்போம், ஆண்டவரே இப்படிதான் என் நிலைமையா, இவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணுமா? நம்ம துதிக்கிற ஆண்டவரே, நம்ம தேடுற ஆண்டவரே, அப்பா நான் அனுதினம் ஆண்டவரே எனக்கு பிரச்சனைகள் தரித்திரியம் மாறவே மாட்டேங்குது, என் பிரச்சனைகள் மாற மாட்டேன், இதே போலதான் அவமானப்படுத்தப்பட்டு நிந்தையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்க நினைக்க கூடும். தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஒன்று நினைத்துக்கோங்க, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக, ஆனா தேவன் தான் செய்கிறார் பாருங்க. கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன்னை திருப்தியாக்கி நடத்துவேன். ஹல்லேலூயா. அநேக நாள் இந்த விதவின் வீட்டுல அப்பமும் குறைவில்லை, தண்ணீரும் குறைவில்லை. இந்த வருடத்துல ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நடத்துவார். ஹல்லேலூயா. அது இல்லாம உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. ஒரு இருப்பு கோலை போல, லைக் a rod of iron, no one can shake you. யாரும் உங்களை அசைக்க போவதில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். பாருங்க, எதிரிகள் மத்தியில் உயர்த்துவார் ஆண்டவர் இந்த வருடத்துல உங்களை. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற என் இயேசு சுவாமி, இயேசப்பாவால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தையை நம்ம கொடுக்குறோம். நீங்க இதே போல இந்த வார்த்தையை போல நீங்க பலன் அடைய போறீங்க. நம்ம பலம் இல்லை, உங்க பலம் இல்லை, என் பலன் அல்ல, ஆனா தேவன் கொடுக்கிற ஒரு புதிய பலன். அந்த பலத்தினால ஓடுற ஓட்டம் வரைக்கும் ஓடுங்க. ஆண்டவர் உங்களை உயர உயர பறக்க வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் பலத்தை தருவார், ஞானத்தை தருவார், பயத்தை எடுத்து போடுறார். பயப்படுறீங்களா? கலங்கி நிற்கிறீங்களா? தவித்து நிற்கிறீங்களா? இந்த வருடத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட போகிறார். ஹல்லேலூயா. God is watching your miserable moment. ஆண்டவர் உங்களை உங்க மிசரபிள் மூமெண்ட்டை பார்க்குறாரு, உங்க கஷ்ட நேரத்தை பார்க்குறாரு, உங்க அலக்கழிப்பு ஆண்டவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சத்ருவின் எல்லையில போய் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். God is going to break those bondage. ஆண்டவர் அதை தகர்த்து போட வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க இருக்கக்கூடாத இடத்துல இருந்து நீங்க மாட்டிக்கொண்டீங்க, சிக்கி கொண்டீங்க, உங்க வளர்ச்சிக்கு தடையாக இருந்து கொண்டு இருக்குது தடைகள், ஆண்டவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். பிலீவ் பண்ணுங்க, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் வழியை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஒரு வழி அடையும் போது, ஒரு கதவு அடைக்கப்படுதுன்னு பாருங்க,
7 கதவுகளையும் ஆண்டவரால் திறக்கக்கூடும். உயர்த்தக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னா எந்த மனுஷனாலையும் உங்கள் உயர்வை தடுக்கவே முடியாது. உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. பொறாமை கொள்ளலாம். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமை கொள்ளலாம், உங்களை பார்த்து பொறாமை கொள்ளலாம். ஆனாலும் அந்த பொறாமை உங்கள் மீது எதுவும் செய்யாது. ஆண்டவர் உங்களை வளர்ச்சியின் பாதையில கொண்டு போவார். பிகாஸ் த லார்ட் இஸ் ப்ரொடெக்டிங் யூ. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறது நிமித்தம் உங்கள் வழிகளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிறார். உங்களை செவ்வையான வழியில கொண்டு போகிறார். அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, எப்படிப்பட்ட வழியில எப்படி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருந்தார். பஸ்கா பண்டிகைக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி செல்லும் பொழுது அவங்க வழியில சந்தித்ததெல்லாம் தோல்வியை தான் அவங்க நினைத்தாங்க. நாங்க தோற்று போனோம் தேவனே, ஆண்டவரே ஒன்று முடியவில்லை, தண்ணி இல்லையே, கசப்பு, அவ்வளவு குறை சொல்லி கொண்டு இருந்த மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொன்ன கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு கரெக்டா கொண்டு போனார் பாருங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதமான ஒரு பாலும் தேனும் வடிகிற தேசத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டாரு. எவ்வளவு இடுக்கண்கள், எவ்வளவு இன்னல்களும் தொல்லைகள் துன்பங்கள் இடைஞ்சல்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் தேவன் உங்களுக்கு வழி திறக்கிறவரா இருக்கிறார். பாதுகாப்பு கொடுப்பார். உங்க வழியில அவர் பாதுகாப்பார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்காங்க. ஆண்டவரே தேவதூதர்கள் அனுப்புங்க, ஆண்டவரே கட்டளையிடுங்க, ஆண்டவரே இல்லை பாதுகாப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. You will be blessed. Beyond the blessings you will reach. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருக்கிற ஒரு எல்லா ஆசீர்வாதம் பாருங்க. நீங்க செய்யற வேலைக்கு, உங்க வேலைக்கு தான் உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும், உங்க சேலரி அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தேவன் அப்படி இல்லை. அபிரிதமான ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. அது ஆண்டவரால மட்டும்தான் கூடும். உங்கள் வாழ்க்கையில நிரம்பி வழியும் அந்த ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. You will be lending to the people, not borrowing. ஹல்லேலூயா. நீங்க கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? இவ்வளோ தலைக்கு மேல கடன், ஆண்டவர் எப்படி நான் இதை சமாளிக்கிறேன்? எப்படியோ வண்டி ஓடுது, எப்படியோ சமாளிக்கிறீங்க. ஏதோ உங்க முயற்சிகளை நீங்க செலவிடுறீங்க, ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்க. இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் அதை தகர்த்து போடுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு வழியை உண்டாக்கி தருகிறவராக இருக்கிறார். அந்த கடன் எல்லாவற்றையும் நீக்கி அதுல இருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க இனிமேட்டு வாழ்க்கையில அடையிற செழிப்பு உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை தரப்போகிறார். நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கையேந்தி நிற்கிற அளவுக்கு வைக்க மாட்டார். நீங்க அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி எல்லா பாரத்தை வைங்க. அப்பா, எனக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். ஆபிரகாமை சந்தித்த தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார். ஆபிரகாமுக்கு தகப்பனா இருக்கிற தேவன் உங்களுக்கு தகப்பனா இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், ஓ சுமைய நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உங்க ஜாய், உங்க சந்தோஷமான நாட்கள் திரும்ப வரும். ஆண்டவர் உங்களை சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். அழாதீங்க, அழாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இங்க சங்கீதம் 126:5 கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். அவன் வேதனையோடு கையில வித்தை கொண்டுட்டு போகிறான் விதைக்கிறதுக்கு. அழுகையில, கஷ்டத்துல, ஆண்டவரே எது நல்ல கனி கொடுக்கும்னு தெரியல, எது நல்லது கொடுக்காது, எது கெட்டது கொடுக்கும் தெரியாது, எவ்வளவு அறுவடை வரும் தெரியாது. ஆனா சுமந்து கொண்டு கண்ணீரோடு போய் விதைக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் எப்படி வர்றான் தெரியுமா? கம்பீரத்தோடு திரும்பி வருகிறான். உங்கள் கஷ்டத்துல நீங்க விதைக்கிற விதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்க ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 128:2. Hallelujah. You will eat the labor of your hands. You shall be happy forever. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்க. ஹல்லேலூயா.
உங்களுடைய அழுகை முடிய போகுது. ஆண்டவர் அழுகை நிறுத்திடுவாரு. நீங்க அழ வேண்டாம். ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. டபுள் போர்ஷன். எலியாவுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அங்க ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்கை கிராண்ட் பண்றாரு. சகல விதமான ஆசீர்வாதத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஹோப்லெஸ்ல இருக்கலாம், ஒருவேளை டிஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம், ஒருவேளை நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, நானும் இப்படிதான் ஒரு நேரத்துல அழுதேன், யாருமே இல்லையே, உதவி செய்ய இல்லையே, கத்துனாலும் உங்க சத்தத்தை கேட்க யாருமே இல்லையே, கர்த்தர் இருக்கிறார், மறந்து விடாதே தம்பி தங்கை. ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், டோன்ட் ஃபர்கெட். மறந்து விடாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். உங்க கூக்குரலை கேட்க, உங்க வேதனையை கேட்க, உங்க துன்பத்துல ஆண்டவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார், பங்காக இருக்கிறார். ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. நம்ம நினைக்கிறது எப்படின்னா, நம்ம படுற துக்கம் யாருக்கு தெரியுது, எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. உங்க நம்பிக்கை எது மேல இருக்குது? நீங்க எது மேல வச்சிருக்கிறீங்க? நான் சொல்ற ஜீவனுள்ள அந்த தேவன் மீது உங்க நம்பிக்கை வைங்க, நிச்சயமா மாட்டி போடுவார். நீங்க அவர் மீது நம்பிக்கை வச்சு, அப்பா நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தரித்திரத்தை மாற்றுங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக மாற்றி போடுவார். Put your trust in God. Hallelujah. Don't worry because God is your defender. யெஷுவாக்குள்ள ரூஃப்ல நீங்க வந்துட்டீங்க. அவருடைய கோட்டைக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க. இயேசுவின் கோட்டைக்குள்ளே நீங்க இருக்கிறீங்க. ஃபோர்ட்ரஸ். அசைய முடியாது பாருங்க. எந்த எதிரி வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தொல்லைகள் இருந்தாலும் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. இந்த வருடத்துல நீங்க விசுவாசத்தை வைங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். கடன் பிரச்சனைகள், படிப்பு பிரச்சனைகள், ப்ரொமோஷன்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் நீங்க வளர்ச்சியின் வருடமாக பார்க்க போறீங்க. மிஷன்ஸ் வில் கோ. உங்க மிஷன்ஸ், ஊழியங்கள் ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். இவ்வளவு நாளா ஊழியம் பண்ணிட்டு இருந்தீங்க, வளர்ச்சி இல்லாத ஊழியத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். உங்களுடைய பிஸ்னஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிஸ்னஸ்ல நீங்க க்ரோ ஆவீங்க. உங்களுடைய வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். growing season you can see in Genesis 49:22 யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், கனி கொடுக்கிற ஒரு செடியாக ஆண்டவர் உங்களை சுவரின் மேல் படரும், மற்றவங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் போய் சேர்ந்து அடைகிற அளவுக்கு உங்களுக்கு growth தரப்போகிறார். இன்னும் அதிகமான வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க வளர்ச்சி அநேகருக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்த போகிறார் உங்களை. யூ நீட் அ growth in your life. இருந்த இடத்திலே நம்ம இராதபடிக்கு, இருந்த நிலைமையிலே, எந்த நிலைமையில் நீங்க இருக்கிறீங்களோ அந்த நிலைமையை ஆண்டவர் மாற்றி போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. You will become like a branches. ஹல்லேலூயா. கொடிகளை போல ஆண்டவர் உங்களை படர வைக்க போகிறார். ஹல்லேலூயா. You will grow and grow. No one can stop you. Your growth. கர்த்தர் உங்க பக்கத்துல இருந்தார்னா உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாம தான் கொள்ள முடியுமா ஒழிய உங்க வளர்ச்சிக்கு தடை கொடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை வழிகளை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. So this year God will be your provision. Under இந்த வருடத்துல this year will be year of promotions, provisions, supplier. ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்நாள் வரைக்கும் உங்கள் சம்பளம் கூட்டப்படவில்லை, செலவு நிறைய இருக்குது, சம்பளம் கூட்டப்படவில்லையா, ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுப்பார், ப்ரொமோஷனை கிராண்ட் பண்ணுவார். ஹானர் காட் வித் யுவர் க்ளோரி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறக்கவே மறக்காதீங்க. நிறைய பேர் மறந்து போயிடுறீங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக கிடையவே கிடையாது. காரியம் ஆயிட்டா விட்டு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் செய்த காரியங்களுக்காக நான் உமக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஹானர் காட் இன் யுவர் லைஃப். ட்ரை டு
ரெஸ்பெக்ட் காட், ஹானர் காட். ஆண்டவருக்கு மகத்துவத்தை கொடுங்க, முக்கியத்துவத்தை கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். யோசேப்பு 7 வருட பிளண்டியை பார்த்தாரு. அதாவது மல்டிப்ளிகேஷன், பிளண்டி, அபண்டன்ஸ். ஆண்டவர் இந்த வருடத்துல உங்களுக்கு அபண்டன்ஸ் சப்ளை பண்ண போறார். யோசேப்பு கண்ட அதே இயர் ஆஃப் பிளண்டினஸ் உங்களுக்கு கொடுக்க போறார். நீங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல ஒருவேளை கவர்மெண்ட், ஒருவேளை தேசம் பஞ்சத்துக்கு போய்கொண்டு இருக்கிறது நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. பிலீவ் காட். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கஷ்டத்துலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. மற்றவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஸோ யூ ஆர் கோயிங் டு see a blissful year. இந்த ஆண்டு ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு ஆண்டாக இருக்கும். நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் அதை கட்டளையிடுவார். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறந்து கொடுக்க போகிறார். which is not possible with you. உங்களால் கூடாததை தேவன் கூடுற போல ஆண்டவர் அதை நேர்த்தியாக செய்து முடிப்பார். ஏற்ற வேளைகளை ஆண்டவர் செய்வார். உங்களால் கூடாதது தேவனால் கூடும். தேவன் அந்த காரியங்களை ஜெயமாக மாற்றி கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரை தொடர்ந்து நீங்க ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. அப்பா தகப்பனே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே இயேசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், பெரியோர் சிறியோர் யாவரையும் இந்த ஆண்டு ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாக இவர்களுக்கு மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் இவங்க லைஃப்ல கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்ப இந்த புதிய ஆண்டை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா தகப்பனே, நீர் ஆண்டவரே ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. நன்மைகள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. செழிப்பாக இவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, கனி கொடுக்கிற மரமாக இவர்களை மாற்றுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுத்து ஆண்டவரே, இந்த இயர் ஒரு ஃபினான்ஷியல் பிளஸட் இயராக இவர்களுக்கு நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். சகல விதமான ஆசீர்வாதங்களும் சகல விதமான நன்மைகளும் தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த ஈவு இவர்கள் வாழ்க்கையில கடந்து வரட்டும் அப்பா தகப்பனே. குடும்பங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உங்களுடைய வார்த்தையில நிலையாக உறுதியாக நிற்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க அப்பா. உங்க வார்த்தைய அப்பா தேனை போல அப்பா அனுதினமும் ஆண்டவரே அதை உண்ணும்படியாக உதவி செய்யுங்க அப்பா. ஃபீட் தம் லார்ட் அப்பா ஃபாதர். அப்பா தகப்பனே, இந்த நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சகோதர சகோதரிகளின் களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். ஸ்டோர் ஹவுஸ் ஆண்டவரே, இவங்க பான்ஸ் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. இவங்க வீட்டுல ஆண்டவரே பற்றாக்குறை ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்பா, கஷ்டத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, உங்களுடைய கரம் அந்த குடும்பத்தின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா அதை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, கஷ்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வறுமையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. செழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அப்பா நீர் புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. கழுகை போல உயருகிற பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இதுவரைக்கும் என்னால முடியவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அப்பா நீர் உதவி செய்து ஆண்டவரே, அவர்களால் எல்லாம் கூடும். பிகாஸ் காட் இஸ் வித் தம். ஆண்டவரே, நீர் கூட இருக்கிறபடியால் அவர்கள் எல்லாவற்றையும் செய்ய அவர்களுக்கு பலனை கொடுப்பீராக. கட்டளையிடுங்க ஆண்டவரே. சப்பா அப்பா தகப்பனே, பேரனிட்டி ஆண்டவரே, சாபம் ஆண்டவரே, கஷ்டம் ஆண்டவரே, அப்பா இல்லாதவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, செழிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எதை தேடி மண்டையில வர்றாங்களோ ஆண்டவரே, அந்த சகல ஆசீர்வாதத்தை அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க செய்யற வேலையை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் கூடவே இருந்து இந்த குடும்பத்தை செழிப்படைய பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக மாற்றுங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். இன் ஜீசஸ் நேம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய புத்தாண்டு
நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. A very happy and a prosperous new year. God bless you. Amen.